வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். எஸ் ஐ நோ இந்த விஷயம் நடந்து 3 வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இந்த வீடியோ வந்து இந்த ரீலை பற்றி கிடையாது. பட் இந்த ரீலை சுற்றி நடந்த டிஸ்கஷன்ஸ் அண்ட் அது பற்றி நான் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதனால் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன்ஸ், அக்ரிமெண்ட்ஸ், டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கீழே போடுங்க. நன்றி. Dear men, we are sorry. We? Who's we? There is no we. ஹலோ ப்ரோஸ்கீஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, டியர் மென். ஓ பாய், ஹியர் வி கோ. இதை வச்சும் ஜெண்டர் வார் பண்ணாதீங்கடா பேர பசங்களா அப்படின்றதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இந்த ரீலை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை ரீலோட கிளிப்பிங்கை பார்த்துருப்பீங்க, இல்லை ரீலை வச்சு வந்து மீமை பார்த்துருப்பீங்க. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த ரீல் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணி ஒப்பீனியன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆப்போசிட்டா சில பேர் இதை சப்போர்ட் பண்ணியும் அப்படின்ற மாதிரி. முதல் இது என்ன ரீல்னு பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஐடியான்னு தெரியும். Dear men, we are sorry. Satyavara Najabakla that would say this exactly, but Najama, dear men, we are sorry. This sorry is for the little boy deep inside who doesn't remember the last time he did something for himself. The one that put everything before himself and what he wants. You kept saying thank you for everything you do, but here's an apology for everything you buried when you did things for others. I know these men because I have them in my life. The ones that are soft at heart and bring so much joy and love. But yet, the society, you, me, sometimes seeing only what they add to the table. The same society that keeps telling them right from the childhood that they'll be the breadwinners and starts valuing them only with bank balances and credit scores once they turn 25. The unspoken pressure is always there. And the men who never sought help in others but learned everything on their own, right from the bills and installment plans to parents' health insurances, to even how to receive love when it's given. You all were probably not even asked about your dreams, and yet you kept working on things that mattered to everyone around you. You were never deserved to be treated as a man when you were barely a child. And the one that hurts me the most is that you were never taught what to do when you felt weak. Sorry for the way your emotions were never made a priority. So, when love knocks, I hope you open the door. When tenderness comes, I hope you receive. And most importantly, when this message reaches you, I hope you see how sorry we feel for the men who are men. இப்போ இது பெரிய பிரச்சனையானதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ இவங்க சொல்றது எல்லாமே எஃபெக்ட்ஸ் ஆஃப் பேட்ரியார்க்கி என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க இதை ஏன் எல்லாரும் அட்டாக் பண்றாங்க, இல்லை வந்து அகேன்ஸ்டா ஒப்பீனியன் சொல்றாங்கன்னா, அந்த வி தான் பிரச்சனை இங்கே. இவங்களே சொல்றாங்க, எஸ்பெஷலி மென் இன் மை லைஃப்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்போ அவங்ககிட்ட போய் ஐ எம் சாரின்னே சொல்லிடலாம். வி ஆர் சாரின்னு எல்லாரையும் கூட்டு வச்சுட்டு யூ மீன் எல்லாரையும் சேர்த்துட்டு வி ஆர் சாரின்றது தான் இங்கே பிரச்சனையா இருக்கு. இங்க எத்தனை பேர் அகேன்ஸ்டா சொல்றாங்க. இவங்க மென்னுக்காக போட்ட ரீல மென் எல்லாருமே சேர்ந்தே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இந்த பேட்ரியார்க்கினால அதிகமாக பாதிக்கப்படுறது பெண்கள். ஆனா அவங்களே வந்து ஆண்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டதான் இங்க இது என்ன சொல்றது, ஐரனின்னு சொல்லலாம். இந்த சிஸ்டம் வந்து தப்புன்னு இவங்க சொல்லியிருக்கலாம். எதனால வந்து நீங்க இப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்றீங்க, உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, எங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, எதனால அந்த ஸ்ட்ரகிள் ஃபார்ம் ஆச்சு, அதெல்லாம் சொல்லியிருக்கலாமே தவிர ஜஸ்ட் சொசைட்டின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ண முடியாது. இவங்க பேசினது எல்லாமே ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஹர் ஓன் வேர்ட்ஸ். ஏன்னா இதே மாதிரி டியர் மென் நிறைய ரீல்ஸ் போயிருக்கு. இதே கோட்ஸோட கூட நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு கூட இப்போ வந்தது இதை பார்த்தோன்னே. Dear men, I'm sorry. I'm sorry that the world is not kind to you. It tells you that your worth begins and ends with what you do and how much you earn. I'm sorry nobody ever asked you what you want, what you love and what you dream of. They told you be strong because you're a man, but never taught you what to do when you feel weak. And I know even you struggle sometimes to believe that you're more than your bank balance and your responsibilities. But you are. I see you and I hope one day you do too. I am sorry ன்னு சொன்னது கரெக்ட். அண்ட் இது ஆக்சுவலாகவே அந்த பிரச்சனையை மட்டும் பேசுது. சொசைட்டின்ற வார்த்தையே உள்ள வரல. இதோடைய இன்னொரு வெர்ஷன் தான் அவங்க போட்டது. இதை பார்த்து போட்டாங்களான்னு தெரியல. பட் இதே மாதிரி நிறைய ரீல் போயிருக்கு. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல வரதே தான் சொல்லியிருப்பாங்க, பட் இன் டிஃப்ரெண்ட் ஆர்டிகுலேட்டட் வெர்ஷன் சொல்லலாம். இவங்க சொன்னதான் இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க பெட்டரா சொல்லியிருக்காங்க. ஐ எம் சாரின்னு சொல்லியிருக்காங்க. Dear woman, I am sorry. I am sorry that the world is not kind to you. That tells you that your worth begins and ends with how you look, how quietly you behave, and how much you give to others. And they told you to be beautiful, to smile more, to adjust silently, but they never taught you to what to do when you're tired, angry, or unheard. I know you struggle sometimes to believe you are more than just your body, more than the roles you have been forced to play in a world built by men. But you always were. I see you and hope you one day you see yourself too.
இது வந்து ஒரு ஆண் போட்டிருக்காரு. இது ஒரு பாசிட்டிவான ஒரு என்ன சொல்றது ஹோல்சமான விஷயம். ஆனா அவங்க சொன்னது வந்து யோசிக்காம போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப இந்த ரீலும் சரி அந்த ரீலும் சரி இதுக்கான காசஸ் என்ன, எப்படி இதெல்லாம் நடக்குது, எப்படி மென்னுக்கு இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, அதாவது பிரெட் வினரா நீ இருக்கணும், இல்ல வந்து நீ வந்து வீக்கா ஃபீல் பண்ணா நீ அழுக கூடாது, நீ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், பி எ மேன் அப்படின்னு சொன்னது எல்லாம் எப்படி எதனால இது வந்ததுன்னா பேட்ரியார்கி. பழங்காலத்துல இருந்தே இருக்கிற சிஸ்டம் இது. பேட்ரியார்கினா என்னன்னா, நான் வீட்டோட பிரெட் வினரா இருந்துக்கிறேன், நான் போய் ஹண்ட் பண்ணி சாப்பாடெல்லாம் கொண்டு வரேன், நீ வந்து வீட்டை பார்த்துக்க, பெண்ணா இருக்கவ வீட்டை பார்த்துக்கன்னு ஆரம்பிச்ச சிஸ்டம் தான் இது. போக 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 இந்த பேட்ரியார்கி சிஸ்டம் ஹஸ் பீன் என்ன சொல்றது ஒரு சைடா மாறிடுச்சு. ஸோ வீட்டோட இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எல்லாமே யாருன்னா ஃபினான்ஷியலி யார்கிட்ட அமௌண்ட் இருக்கோ அவங்க தான் எடுப்பாங்க. இப்போ நான் டிவி வாங்கணும்னா நான் எடுக்கிற முடிவு தான். இப்போ நான் தான் சம்பாதிக்கிறேன்னா நான் தான் அந்த முடிவு எடுப்பேன். இதுவே ஒரு பெண்ணா இருந்தாங்கன்னா அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும், இல்லை ஹோம் மேக்கரா இருக்கணும் மட்டும்தான் அவங்களுடைய ரோலாவே இருந்தது. அவங்க வந்து படிக்க கூடாது, அவங்க வந்து வேலைக்கு போக கூடாது, அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. இப்போ எல்லாருமே வேலைக்கு போறாங்க, ரெண்டு சைடுமே வேலைக்கு போறாங்க. சோ இந்த பேட்ரியார்கி ஸ்டார்ட் ஆனது இப்படிதான். ஓட்டு கூட போட முடியாது, பெண்களுக்கு அந்த உரிமை கூட இல்லாம தான் இருந்தது. அந்த சிஸ்டம்னால தான் இந்த மாதிரி மென் ஷுட் பி பிரெட் வின்னர்ஸ், நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அவர் தான் ஒர்த்துன்றது சொசைட்டி மென் உமன் எல்லாருமே அப்படிதான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதே சொசைட்டி தான் உமனையும் அப்ரஸ் பண்ணுச்சு. இந்த மாதிரி ஓட்டு போடக்கூடாது, நீங்க படிக்க தேவையில்ல, நீங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வர தேவையில்ல, வீட்டை விட்டு வெளியே வந்து நீங்க வேலைக்கு போக தேவையில்ல, எல்லாமே பேட்ரியார்கிக்குள்ள தான் வரும். ஏன்னா இப்போ ஒண்ணுமே இல்லை, உங்க வீட்லயே பாருங்க, உங்க அப்பா தான் சம்பாதிப்பாரு, உங்க அம்மா வீட்டில தான் இருப்பாங்க. இப்ப பாருங்க உங்க அக்காவோ உங்க தங்கச்சியோ இருக்காங்கன்னா அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிருப்பாங்க, படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ we are in a transition time னு சொல்லலாம். இப்போ இந்த அக்கா வந்து ஒப்பீனியன் சொல்றாங்கல்ல, அதுக்கே வந்து ஒரு டிரான்சிஷன் தேவைப்பட்டிருக்கு. இதுவே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி இவங்க இந்த வீடியோவே போட்டிருக்க முடியாது. சோ இந்த அளவுக்கு அப்ரஸ் பட்டிருக்காங்க அவங்க வந்து சாரின்னு சொல்றது, சாரின்னு சொல்லலாம், we are சாரின்னு சொன்னனால தான் எல்லாரும் ட்ரிகர் ஆயிட்டாங்க. இப்போ இவங்க போட்ட ரீலை வந்து அட்டாக் பண்ணுங்க நிறைய பெண்களும் இருக்காங்க, நிறைய ஆண்களும் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் மீம் பேஜஸ்லாம் மீம் போட்டுட்டு இருந்தாங்க இதை வச்சு. இந்த ரீலுக்கு வந்தது 2 கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் தான். ஒன்று, எப்படி நீங்கள் வந்து விஆர் சாரின்னு சொல்லலாம், நீங்கள் தான் இதில் விக்டிம், இந்த சிஸ்டமை பில்ட் பண்ணதே மென் தான், அவங்களுக்காக நீங்கள் ஏன் சாரி சொல்கிறீங்க, நீங்களும் தான் அந்த சிஸ்டம்னால பாதிக்கப்படுறீங்க, அப்படி பார்த்தா உங்கள்கிட்ட தான் அவங்க சாரி சொல்லணும், நீங்கள் ஏன் சாரி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. இப்போது நீங்கள் என்ன 4 கொட்டு கொட்டிட்டீங்க, நான் ஒரே ஒரு கொட்டு கொட்டிட்டு சாரி அப்படின்னா எப்படி இருக்கும், அதான் மேட்ரு. அதுவும் என்ன 4 எல்லாரையும் சேர்த்துட்டு விஆர் சாரி, நாங்க வேணா 4 பேர் தற்கொலை பண்ணிட்டு பண்ற மாதிரி, நீ தற்கொலை பண்ணிக்கிறா எங்களேட்டா சேர்த்துக்கிற. பட் இதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க விஆர் சாரின்னு தெரியாம சொல்லிட்டாங்க. அந்த அவங்களோட இன்டென்ஷன்ஸ் ரைட்டா இருந்திருக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். இது வந்து மேபி பீப்புள் மைட் டேக் திஸ் ராங் வே. இந்த ரீல்ல வந்து நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க, நான் பார்த்தேன், சில கமெண்ட்ஸும் பார்த்தேன், சில மீம்ஸும் பார்த்தேன். சில ஆண்கள் வந்து ஓகே அவங்க எனக்காக சாரி கேட்க கூடாதுன்றது வேலிடு, பட் நானும் ஒரு ஆண் தான், எனக்கு நடக்கிற பிரச்சனையா இப்ப நான் பேசவே கூடாதா, ஜஸ்ட் பிகாஸ் தி சிஸ்டம் வாஸ் பில்ட் பை மென்றதுக்காக நான் என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி கேட்கும்போது ஆல் மென் ஆர் சேம்ன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ். ஆல் மென் ஆர் சேம்னு சொல்லலனாலும் பேசிக்கலி என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிஸ்டம் பில்ட் பண்ணதே மென் தான், அவங்க ஸ்ட்ரகிள் ஆனா ஆகட்டும், நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஏன் சாரியா இருக்கணும்னு கேக்குறாங்க. இதை நான் ஒரு தப்பான ஸ்டேட்மெண்டா தான் பார்க்கிறேன். பட் திஸ் ஸ்டேட்மெண்ட் கம்ஸ் ஃப்ரம் a victim. ஏன்னா அவங்க வந்து இதுல இருந்து ஸ்ட்ரகிள்ஸ் அதிகமா ஃபேஸ் பண்றாங்க. சோ அவங்க அந்த கோவத்துல சொல்றாங்க, நான் ஏன் சாரியா இருக்கணும், நான் இங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க தான் சாரியா இருக்கணும்ன்ற மாதிரி. அதாவது நான் இதை எப்படி பார்க்கறேன்னா, you don't have to be sorry, but at the same time இவங்களுக்கு நடக்கிறத வந்து டிஸ்மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்றேன். just because they are a male and அவங்க இதுல பிறந்துட்டாங்க, இந்த சிஸ்டம்ல பிறந்துட்டாங்கன்றதுக்காக அவனும் அந்த பேட்ரியார்கி சப்போர்ட் பண்றவனா இருந்தா நீங்க அவனுக்கு வந்து எம்பத்தி காட்டணும்னு அவசியம் இல்லை. ஆண்கள் தான் சம்பாதிக்கணும், பெண்கள்லாம் வீட்டிலே இருக்கணும்னு சொல்றவனுக்கு நீங்க எம்பத்தி காட்டணும் அவசியம் இல்லை. பேசிக்கலி ஜெனரலைஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன் அதை நான் சொல்றேன்னா, நாட் பிகாஸ் இட் பாதர்ஸ் மீ, பட் அஸ் a கிரியேட்டரா நான் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லும்போது அது எதுக்கு லீட் பண்ணுதுன்னா, ஒரு ஜெண்டர் வார் தான் மறுபடியும் சுத்தி அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி தான் தோணுது. ஏன் வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வெறுக்கிறா, எதனால எந்த காரணத்துக்காக வெறுக்கிறாங்க, ஏன் இந்த அவங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நானும் அதை கண்கூட பார்த்துருக்கேன். எப்படி ஒரு ஆண், ஒரு மிடில் ஏஜ் ஆண் வந்து எப்படி ஒரு பொண்ணை பார்க்குறான்னு நான் பார்த்துருக்கேன். நான் வெளியே போகும்போது என் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது நான் பார்த்துருக்கேன். நான் ஒன்றும் இல்லை, லிட்டில் ஸ்டோரி நான் சொல்கிறேன். நான் ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்டு கூட போகிறேன், பஸ் ஸ்டாண்டு இங்கே தான் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு தான் போகிறேன் சென்னையில். ஒரு மிடில் ஏஜ் மேன், அவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும், 60-50 இருக்கும், வயசானவர் தான். என் கூட வந்தவங்க வந்து நார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாம் கவர்டாக தான் இருந்தாங்க. அவன் இப்படி பார்க்குறான்,
ஒண்ணுமே தெரியல. டு பி ஹானஸ்ட், எதுவுமே தப்பா இல்லை அதுல. அந்த ட்ரெஸ்ல இப்படியே பாக்குறான். அப்படியே அந்த ஒரு பெயிண்டிங்லாம் இருக்கும் தெரியுமா, எப்படி எங்க போனாலும் அப்படியே பார்ப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி அப்படியே பாக்குறான். அப்படியே திரும்புறான். நான் அவனை நின்று முறைச்சிட்டே இருக்கேன். அவன் அதுவும் கண்டுக்கல. கொஞ்ச நேரம் அப்புறம் மறைக்கிறான்னு தெரிஞ்சோன்னே இப்படி மாறுறான். அவனை என்னால எதுவுமே பண்ண முடியல. ஆனா அவன் பாக்குறதுக்கு பின்னாடி இருக்க கேவலமான விஷயம் எனக்கு தெரியுது. சோ இந்த ஹேட் ஏன் வருதுன்றத ஆண்கள் புரிஞ்சுக்கங்க. உன்ன மாதிரி இருக்கவன் ஒருத்தன், நீ கிடையாது. அவன் அப்படி பாக்குறான் போது இந்த மாதிரி ஒருத்தனை நான் பார்த்தேன். எத்தனை பேரை ஒரு பெண் பார்த்திருப்பா, எத்தனை பேர் பஸ்ல போகும்போது, ஆட்டோல போகும்போது எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நீ இவன்ட்ட ஜாக்கிரதையா இருக்கான், அவன்கிட்ட ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் வராது. எல்லாத்தையும் நான் ஜாக்கிரதையா இருக்கணும் தான் மைண்ட் வரும். அந்த பெண்ணுக்கு மட்டும் இல்ல, உனக்குமே அப்படிதான் வரும், வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே அப்படிதான் வரும். அந்த ஒரு கோவத்திலையும் அந்த ஒரு வெறுப்புலையும் தான் சொல்றாங்க. இப்ப நான் நினைச்சா ஷார்ட்ஸ் போட்டு வெளியே போலாம்ப்பா ஜாலியா, ஆனா பெண் நினைச்சா போட முடியாது. சும்மாவே பாக்குறவன் காலை நல்லா ஒத்து பார்த்துட்டே இருப்பான். அப்ப எப்படி உனக்கு அன்கம்ஃபர்டபிளா இருக்காதா? உங்களை ஒரு மீட்டா பார்த்தா அப்படி இருக்கும், சிக்கனை பாக்குற மாதிரி நல்லா சாப்பிடலாம் பண்ற மாதிரி பார்த்தா அப்படிதான் பாக்குறாங்க சில பேர். ஏன்னா நானே அதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன், எப்படி இவங்க பாக்குறாங்க, எதனால இந்த ஹேட் வருதுன்னு. ஆனா அஸ் அ கிரியேட்டரா இருந்தாலுமே கூட உங்க கோவத்தை காமிங்க. அந்த கோவத்தோட இது எல்லாரையும் குறிக்கலன்றதை நீங்க சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அது எனக்காக நான் கேட்கல. அப்படி நீங்க சொல்லலைன்னா நீங்க நினைக்கிற சேஞ்சை கொண்டு வராதோ இல்ல அந்த சேஞ்சை ரொம்ப தள்ளி போட்டுருமோன்னு நான் நினைக்கிறேன். இந்த இக்னோரண்டா இருக்க பீப்புள்கிட்ட நீங்க போய் பேசுறது, அவனை திட்டுறது வேலிட். ஆனா அட் த சேம் டைம் நீங்க ஜெனரலைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு நான் சொல்றேன். பீப்புள் ஹூ ஆர் ரெடி டு சேஞ்ச், ஹூ ஹேவ் an open mind கூட அவனுக்கு இந்த விஷயம் புரியல. நீங்க எல்லாரையும் சொல்றீங்கன்றது எல்லாரையும் சொல்லலன்னு அவனுக்கு புரியல. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் ஆல் மேனோ இல்ல ஆல் மேனா சேம், எல்லாருமே இப்படிதான் எங்களை பாக்குறாங்கன்னு ஏதோ ஒன்று சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்க கோவத்துல சொல்றீங்க, வேலிட். எனக்கு அது புரியும். ஆனா ஆவரேஜா ஒரு சின்ன பையன் பாக்குறான்னா அவனுக்கு அது புரியாது. அவன் என்ன நினைச்சுப்பான், ஓகே அவங்க எல்லாரும் எங்களுக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்க, ஆண்களுக்கே அகேன்ஸ்டா பேசுறாங்கன்னு அவன் நினைச்சுப்பான். ஸோ பொட்டன்ஷியலி உங்களுக்காக ஒருத்தன் பேச வரானா அதை நீங்க தடுத்துறீங்களோ நான் ஃபீல் பண்றேன். தடுக்கிறது கூட வேற விஷயம், ஆனா அது ஒரு ஜெண்டர் வார மாறிடுது நான் பார்த்த வரைக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்க கோவத்தெல்லாம் அவங்க லிட்டரலா எடுத்துப்பாங்கன்னு நான் சொல்ல வரேன். அதுக்காக அவன் அப்படி எடுத்துக்கிறான்றதுக்காக என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றது அப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய கோவத்தை, உங்களுடைய வெறுப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஐ நோ ஒய் யூ சே தட். எதனால நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் யூஸ் பண்றீங்க, எந்த கோவத்தில் யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நிறைய கிரியேட்டர்ஸும் சரி, இன்ஃப்ளூயன்சர்ஸும் சரி, நீங்க பொத்தம்போது அப்படி அந்த உங்க கோவத்தை டக்குன்னு காட்டும் போது அது உங்களை மட்டும் பாதிக்காது. இப்ப நான் பேசும்போது எவ்வளவு யோசிக்கிறேன்னா, எனக்கு நான் பேசுறது என்ன சொல்ல வரணும் அது பாக்குற எல்லாருக்குமே புரியணும்ன்றதான் என்னுடைய நோக்கமே தவிர, என்னோட கோவத்தை நான் காமிச்சிட்டேன்னா அவங்க தப்பா புரிஞ்சுப்பாங்க, அவ்வளவுதான். பேசிக்கலி நம்ம என்ன சொல்ல வரோன்றதை விட நம்ம சொல்றதெல்லாம் இவங்களுக்கு புரியுதா, இவங்களுக்கு புரியுதான்றதா முக்கியம் என்ன பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க பேசுறதே வேலிட் இல்லாம போயிடுமே, நீங்க பேசுறதுக்கான ரிசல்ட் வராம போயிடுமேன்னு தான் நான் யோசிக்கிறேன். இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு அப்ரிஷியேட்லாம் பண்ணுவீங்க, கரெக்டாக பேசுகிறேன் அந்த நென் எபிசோடுக்கெலாம். நான் இப்படி பேசுகிறேன்னா நான் முட்டாப்பைய மாதிரி பேசினேன். அதுலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகி என்னோட ஒப்பீனியன்ஸ்லாம் மாறிச்சு. அதுக்கு மாறினதுக்கு காரணம் என் வாழ்க்கையில் ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவே இல்லாமல் நான் வளர்ந்துவேன். அப்படி தான் இங்கே எல்லாருமே வளர்றாங்க, போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஏன்னா அந்த சொசைட்டி அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஸ்கூல்லையும் ஒரு ஆணும் பெண்ணு பேசக்கூடாது, பேசினா லவ்ன்றவானுங்க, இவனுங்களே லவ்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லைனா டீச்சர்ஸே அதை அப்ரிஷியேட் பண்ணுற விஷயம் கிடையாது. ரெண்டு பேரும் தனித்தனியாக உட்காருங்க அப்படின்னா வளர்ந்துருக்கும். அப்படின்னு இருக்கும். நான் அப்படி வளர்ந்தேன். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, இப்போ கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் வளரும் போது ஒரு ஆண் ஒரு பெண் கூட பேச மாட்டான், அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவே இல்லாம வளர்ந்தவனுக்கு இதெல்லாம் டக்குன்னு புரியாது. இப்போ இந்த இன்சல்ட்ஸ்னு சொல்றீங்கல்ல, அவங்க எல்லாம் ஏன் இன்சல்ட்ஸா இருக்காங்கன்னா, they have no female perspective in their life. அவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்கன்னா அவனுக்கு யோசிக்க மாட்டான் ஏன் அப்படி சொல்றாங்கன்னு. டக்குன்னு அதை தப்பா தான் எடுத்துப்பான். யாரா என்ன தாண்டா சொல்றேன், நானே இன்செல் ஃபைனல் பாஸ் டா. அதான்டா முதல்ல, அப்புறம் தான்டா இதெல்லாம். அந்த எஸ்ஆல் மென்னு எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது எனக்கு அதோடைய ஹிஸ்ட்ரி தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் அதை கேட்கும்போது நானே ட்ரிகர் ஆனேன், எப்படி நீங்க எல்லாரையும் சேர்த்து சொல்லலாம். எனக்கு எதுவுமே தெரியாது, அது ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னு தெரியாது, அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டக்கு அப்புறம் தான் ஓகே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் தே சே தட்னு எனக்கு சொல்ல முடியுது. நான் ஒரு கிரியேட்டர், நான் எஃபோர்ட் போட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா ஒரு சாதாரண ஆள் அந்த எஃபர்ட்லாம் போட மாட்டான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நார்மலா ஜெனரலைஸ் பண்றனால உங்களுக்காக பேசணும்னு நினைக்கிறவங்க கூட நீங்க ரெண்டு பேரும் அந்த சேம் பேஜ் தான் இருக்கீங்க. அது அவனுக்கே தெரியாம நீங்களும் உங்களுக்கே தெரியாம அடிச்சுட்டு இருக்கீங்க. அதுதான் ஜெண்டர் வார்னு நான் பாக்குறேன். ஏன்னா ஃபெமினிசம்னாலே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ் இல்ல அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு. அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். அந்த ஜெனரலைசேஷன் இஸ் பேட். யாரா இருந்தாலும் சரி. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இதெல்லாம் பேசுறனால இப்போ ஒருத்தன் ஜெண்டர் ஈக்வாலிட்டி பேசுறான், அப்போ அவன்கிட்ட போய் எல்லா ஆண்களும் இப்படிதான்ற மாதிரி யாரோ சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணுவானா, நாளைக்கு நான் ஏன் உங்களுக்காகவும் பேசணும், என்னதான் என்னையும் சேர்த்து தானே நீங்க பிளேம் பண்றீங்கன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவான். நான் அப்படி நினைச்சது இல்லை, பிகாஸ் ஐ எம் கிரியேட்டர். ஆனா ஒரு சாதாரண ஆளா இருக்கானா
இருக்கான்னா அவன் யாருக்குமே ரெஸ்பான்சிபிள் கிடையாது, அவன் எதுக்குமே வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவன்லாம் ஈஸியாக மேனிபுலேட் ஆக வாய்ப்பு இருக்கு, எஸ்பெஷலி இன் திஸ் ஏஜ். ஏன்னா இங்கே ஆண்ட்ராய்டு அது இதுன்னு சொல்லி வெஸ்டர்ன் மீடியா அது இதுன்னு சேர்ந்து அவனுக்கு அந்த சைடு இதை தள்ளிட்டு இருக்கானுங்க, மிசாஜனியை. அவன் ஈஸியாக அதுக்கு கன்வெர்ட் ஆயிடுவான், ஓகே இதுதான் கரெக்ட்னு போயிடுவான். இப்படிதான் இந்த ஜெண்டர் வாவே ஃபார்ம் ஆகுது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டாப் ஜெனரலைசிங் மென், ஸ்டாப் ஜெனரலைசிங் எனி ஒன். இந்த ஒண்ணுமே இல்லை, இப்போ இந்த பெண்கள்லாம் விக்டிம் கார்டு அப்படின்னு ஒரு கும்பல் சுட்டும், அவங்களுக்குலாம் ஏதாச்சும் ஒரு ஹோமோசெக்சுவல் என்கவுண்டர் நடந்துருச்சுன்னா என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, இந்த ஹோமோசெக்சுவல்ஸே இப்படிதான், வானவில் பாய்ஸே இப்படிதான் சொல்லுவானுங்க. அது நீங்க ஆக்சுவலா மீன் பண்ணி சொல்றீங்களா இல்ல உனக்கு இப்படி நடந்துருச்சுன்ற கோவத்துல சொல்றியா? டிஃபரன்ஸ் இருக்குல்ல, எல்லாருமே அப்படி இருக்க முடியாது தானே. ஏன்னா இதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இவனுங்களே வந்து சொல்லிப்பானுங்க நாட் ஆல் மென் நாட் மென் சொல்லுவானுங்க, அது வேலிட் தான், கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா அவங்களுக்கு ஏதாச்சும் நடக்கும்போது ஒரு ஹோமோசெக்சுவல் என்கவுண்டர் ஒரு ஆணாலே நடக்குது, நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன். இந்த ஹோமோசெக்சுவல்ஸே இப்படிதான் ஈஸியா ஜெனரலைஸ் பண்ணிடுவாங்க. யாருமே ஜெனரலைஸ் பண்ணாதீங்க. ஒரு 10 பேர் இருக்காங்க, அதுல 8 பேர் தப்பு பண்ணி 2 பேர் எந்த தப்பும் பண்ணாம இருக்காங்கன்னா அவங்களையும் நீங்க சேர்த்து ஜெனரலைஸ் பண்றதும் தப்புன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த 2 பேர் நினைச்சா அந்த 4 பேர் திருத்த முடியும், அவன் எதுவுமே பண்ணாம போயிடுவான்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் உங்கள் கோவத்தை காமிங்க, அது தப்பே கிடையாது. பட் கொஞ்சம் ரிஃப்ரைன் பண்ணி சென்டென்சஸை பெட்டராக ஃப்ரேம் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர் அண்ட் மோர் பீப்புள் வில் டாக் வித் யூ நினைக்கிறேன். அதுவும் நான் ஒரு கிரியேட்டராக இருக்கிறனால தான் சொல்கிறேன். அண்ட் இது கிரியேட்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அவங்களாம் கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த அவங்க யாரும் ஆக்வர்ட் கோட்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஹிந்தியில், அவங்க வந்து இங்கிலீஷில் தான் வீடியோ போடுவாங்க. அவங்க அந்த அத்துல் சுபாஷ் கேஸ்லையும் போயிட்டு லைக் அங்கேயும் ஜெண்டர் வார் மாதிரி ஏதோ பேசிட்டாங்க. அந்த இடத்துல அவங்க ஈஸியாக டிஸ்மிஸ்ஸாக இருந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வர கமெண்ட்ஸ்னால, அவங்களுக்கு வர கமெண்ட்ஸ் டசன்ட் ரெப்ரசன்ட் மென். மேபி 95% கூட வச்சுக்கோங்க. ஆனால் 5%க்காக நீங்கள் ஏன் பேசணும்னா அந்த 5% தான் நாளைக்கு 10% மாற்றுறதுக்கான அபிலிட்டி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேசிக்கலி நான் என்ன சொல்றேன்னா, உங்க எதிர்க்க 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கும் புரியுற மாதிரி கண்டென்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்க கண்டென்ட்டுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும். அஸ் அ கிரியேட்டரா அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ பேசும்போது ஐ ஹேவ் டு சூஸ் மை வேர்ட்ஸ் வைஸ்லி. ஏன்னா நான் சொல்றது எல்லாருக்குமே புரியணும். அப்படி புரியலைன்னா அது தப்பா போயிடும். என்ன அடிக்கிறாங்கன்றதை தாண்டி இவங்க அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான் மேட்ரு. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. ஸோ எஸ், இந்த ரீல்ல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, we are moving towards a healthy communityன்னு தெரிஞ்சு. அவ்வளோதான். இந்த ரீல்னாலையும் இந்த ரீல்ல வந்த கமெண்ட்ஸ்னாலையும் இதனால வந்த டிஸ்கஷன்னாலையும் இது ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் எனக்கு தோணுது. என்னதான் சண்டை கிண்ட போட்டாலுமே இதை டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோன்றதே மிகப்பெரிய விஷயம். ஃபீமேல் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அது இன்ஸ்டாகிராம் சரி, யூடியூபா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நார்மல் ஃபீமேலா இருந்தாலும் சரி, லைக் அவங்க கிரியேட்டர் இல்ல ஆனா அவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா லிசன் பண்றதுக்கு இப்போ கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து ரெடியா இருக்காங்க. ஸோ அது வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம். போக போக இதெல்லாம் கொஞ்சம் ஃபிளாட்டன் அவுட் ஆயிடும், இந்த ஹேட்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா பீங் ரெடி டு லிசன். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ் நம்ம காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்க கோவத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் அந்த பெர்ஸ்பெக்டிவை சொல்றவங்களும் கொஞ்சம் அதை கொஞ்சம் ஆர்டிகுலேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்றதான் நான் சொல்றேன். அவ்வளவுதான் நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். போய் நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட்.